ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு நம்ம பூசணிக்காயில் பண்ண போகிறோம். அதுக்காக பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் இப்போ கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு ப்ளஸ் ஜீரகம் இதை போட்டு நல்லா அரைச்சி அதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி அதோட இதை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிருக்கணும். அதை நம்ம வெந்த பூசணிக்காயில் போட்டு அது நல்லா கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் சேர்க்க போகிறோம். அதாவது தயிராக இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் அடித்து மோராக்கிட்டு அதை சேர்த்து அதில் ஒரு பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லிப்பொடி, மல்லித்தலையை போட்டுட்டு மேலே பபிள் வந்தோன்னே நம்ம அதை நிறுத்திட்டு அதுக்கு நம்ம வரவிட்டுறலாம். அதில் வரவிடுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, காஞ்ச மிளகாய், ஓகே இதில் இதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி ப்ளஸ் நம்மளோட வெந்தயம் இதை போட்டுட்டு கொஞ்சம் வரவிட்டு அதில் போட்டிங்கன்னா சுவையான டேஸ்ட்டான மோர் குழம்பு ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியானது, கால்சியம் நிறைஞ்சது. கால்சியம் நம்மளோட பல்லு எலும்புக்கெல்லாம் ரொம்ப வலுவூட்டக்கூடியது. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஈஸியாக டைஜஷன் ஆகும். ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்ச இது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பண்ண முடியலனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா.